நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு ஒட்டகம் ஒன்று இருந்தது. அது சாதாரண ஒட்டகம் இல்லை, வலிமையும் வேகமும் பொறுமையும் கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பேரன்பு கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை மிகவும் நேசித்து வந்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த கஸ்வா ஒட்டகம் தான் அழைத்து வந்தது. இது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வந்தவுடன் எல்லோரும் தன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னவுடன் தங்கும் இடத்தை காட்டி தந்தது இந்த கஸ்வா ஒட்டகம். மேலும் கஸ்வா எங்கு சென்று அமர்ந்ததோ அங்குதான் மஸ்ஜிதுன் நபவியும் கட்டப்பட்டது. போரிலும் சரி ஹஜ்ஜிலும் சரி பெருமானாரோடு கஸ்வா ஒட்டகம் கூடவே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த போது கஸ்வா மிகவும் வருத்தத்தோடு இருந்தது. அதே வருத்தத்தில் அது சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அதே நிலையில் அது மரணித்தும் விட்டது. இதற்கெல்லாம் காரணம் கஸ்வா தன்னுடைய எஜமானரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் நேசித்தது. கஸ்வாவை போல் நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். உயிருள்ள ஒவ்வொரு பொருட்களுக்கும் உணர்வு உண்டு என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதனுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும்.